இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா group 2 லைக் எல்லாருக்கும் தெரியும் 2 months இருக்குது அண்ட் இது எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிக்கலாம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வச்சு இது எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிக்கலாம் இந்த 2 monthsல எப்படி அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஈவன் இஃப் பிகினராக இருந்தாலும் இப்போ நிறைய பேர் கேட்குறது 2 monthsல என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ எஸ்பெஷலி அதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக முடியும் பட் எப்படி நீங்கள் இதை பிளான் பண்ண போகிறீங்க மே 2 monthsல பாசிபிள் சொல்கிறேன் ஜஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் வேணும் பட் ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா group 2 syllabus weightage and analysis ஓகேங்களா இப்போ எப்படி இப்போ எல்லாருக்குமே என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தாண்டணும் ஸோ இது பிகினராக இருந்தாலும் சரி அண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நான் ப்ரிலிமினரி போய் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ வி ஆல் நோ தட் பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் குரூப் 2 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகே அதில் 100 ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் 25 marks aptitude and mental ability and remaining 75 marks general knowledge so இந்த பேசிஸ்ல தான் இருக்கும் ஸோ புதுசாக படிக்கிறீங்கன்னா 100 marks general English and general தமிழ்ன்றது 6th to 12th ஸ்கூல் புக்ஸ் பேசிஸில் இருக்கும் and 25 marks aptitude and mental ability இதுவுமே ஸ்கூல் புக்ஸில் இருக்க LCM, HCF, percentage, simplification அந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தானே தவிர்த்து சைன் டீட்டா காஸ் டீட்டா சிக்னோமெட்ரி அந்த அளவுலாம் இருக்காது ஸோ யாருனாலும் மேக்ஸ் வராதுன்னு சொல்கிறவங்கனாலும் அட்டென்ட் பண்ணுறவங்க தான் இந்த 25 marks ஃபுல் மேக்ஸ் இருக்கும் அண்ட் 75 ஜென்ரல் நாலேஜுங்கிறப்போ எல்லாமே இந்த 75 marksக்குலாம் வந்துடும் சயின்ஸ் சோஷியல்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜூவாலஜி சோஷியல்னா பாலிட்டிக்ஸ் மாடர்ன் இந்தியா ஏன்ஷியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியா அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே சோஷியல்ங்கிற டாபிக்ல வந்துடும் இதை தாண்டி வந்து தமிழ் இருக்கு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஐயோ நான் இவ்வளோ மார்க்ஸ் சொல்லும்போதே நிறைய பேருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் பட் அப்படி கிடையாது நீங்கள் ஜென்ரல் நாலேஜை சிம்பிளிஃபை பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்கிறேன் இதில் வந்து 100 and 25 இது வந்து 125 to 120 ப்ளஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ஈஸியாக எடுத்துருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது இது ரெண்டும் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் அண்ட் இதில் அடிஷ்னலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 75 marks ஜென்ரல் நாலேஜ் வந்து எப்படி வெயிட்டேஜ் கொடுக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் பட் அந்த 75 marksக்கு நீங்கள் எப்படி படித்தாலும் இந்த 125ங்கிறது டெய்லி உங்களுக்கு இருக்கணும் இதுக்கு உங்களோட எய்ம் வந்து 120 ப்ளஸ்ஸாக இருக்கணும் அண்ட் 120 ப்ளஸ் எடுக்கிறது இதில் தான் ஈஸி அண்ட் ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இம்பார்ட்டன்ட் அடுத்தது 125 ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து எல்லாருக்குமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஜென்ரல் நாலேஜ் தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இது ஒரு 75 marks வரும் ஸோ இதுதான் நம்மளுடைய வின்னிங் சான்சஸை கொடுக்குறது அண்ட் புதுசாக படிக்கிறவங்களையும் ஏற்கனவே படிக்கிறவங்களையும் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது இதுதான் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜை நீங்கள் 4 ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம் சயின்ஸ் சோஷியல் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பேசிஸில் தான் நமக்கு இதுதான் பேஸ் இதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன சப் டாப்பிக்கு தான் யூனிட் 1 2 3ன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லை ஸோ இப்போ வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா என்னோட மெயின் அட்வைஸ் என்னன்னா 6th to 10th ஸ்கூல் புக்ஸ் வந்து தரவாக படிங்க ஸோ அது படித்தா போதுமா அப்படின்னு கேட்பாங்க அது படித்தாலே நீங்கள் வந்து ஒரு 75% உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது படிக்கிறதே கஷ்டம் தான் ஸோ எதெல்லாம் அட்வான்ஸ்டாக படிக்கணும் எதெல்லாம் 6th to 10th வச்சாலும் மேனேஜ் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜென்ரல் நாலேஜ் நான் படித்த டைம் அண்ட் இப்போ உள்ள ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸில் இப்போவும் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இதை நான் சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக நான் அந்த குரூப் 4ல் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த குரூப் 1ல எப்படி என்ன பேசிஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த அனாலிசிஸில் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நம்ம 2வது வருவோம் பிகினராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு படிக்க ஈஸியாக நான் ஃபஸ்ட்டு படித்தது வந்து ஜென்ரல் நாலேஜில் மாடர்ன் இந்தியா ஸோ எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருந்தது மாடர்ன் இந்தியா எப்போவுமே ரொம்ப தரவாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் மாடர்ன் இந்தியா நமக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ சோஷியலை வந்து 3ஆக பிடிக்கலாம் ஏன்ஷியன்ட் இந்தியா
medieval modern India. ஸோ இதை வந்து என்னன்னா முன்னாடி ஹரப்பர்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த மாதிரி ஏடி காலங்களில் உள்ளதுதான் ஏன்ஷியன்ட். மெடிவல் இந்தியா வந்து இந்த மெடிவல் கிங்ஸ் லைக் அக்பர், முகல் எம்பரர்ஸ், அண்ட் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அந்த மாதிரி அவங்கள பற்றி படிக்கிறதுலாம் மெடிவல் இந்தியா. மாடர்ன் இந்தியா பார்த்தீங்கன்னா 1857 அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் அதுலேருந்து டில் 1947 வரை நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் மாடர்ன் இந்தியாவில் வச்சு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, இது மூணில் வந்து அதிக வெயிட்டேஜ் உள்ள ஏரியா பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா. ஸோ மாடர்ன் இந்தியா வந்து எப்போவுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மாடர்ன் இந்தியா வந்து நீங்கள் 12th லெவல் கண்டிப்பாக 6th to 12th கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ என்னன்னா மாடர்ன் இந்தியாவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அடுத்த அட்வான்ஸ் லெவல் போயிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் 6th to 12th தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஓரளவு எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ மாடர்ன் இந்தியாலையும் ஸ்பெஷலி நீங்கள் பார்க்க வேண்டியது தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி எங்கெல்லாம் வருதோ அதை பற்றி நல்லா படிச்சவங்க லைக் பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அண்ட் வஉசி இவங்கெல்லாம் பற்றி அடிக்கடி கேட்டுருக்கோம். ஸோ ராஜாஜி தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி நல்ல மாடர்ன் இந்தியாலையும் அதுலேயும் அவங்கள பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த சோஷியல் இன்னொரு டாபிக் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் இந்த ராஜாராம் ராய், பெரியார் இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் உண்டு. அதெல்லாம் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் உண்டு. தனியாக ஒரு லெசனாக இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சோஷியல் பொறுத்தவரை இந்த பேஜ்க்கு இது பண்ணும். அடுத்து சோஷியல்லையே ஒரு சப் டாபிக் தான் பாலிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சட்ட திட்டங்கள் பற்றி படிக்க போகிறோம். இதுவுமே வந்து 6th to 12th கண்டிப்பாக படிச்சிருக்கோம். அடிஷ்னலாக வந்து லக்ஷ்மிகாந்த் படிப்போம். பட் இப்போ வந்து 2 months தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த அளவுலாம் போகாதீங்க. 6th to 12th நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1 to 51 நமக்கு வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் 1 to 51 வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 1 to 51 எல்லாருக்குமே ஃபிங்கர் பிரிண்டில் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 marks கிடைக்கும். ஸோ வெயிட்டேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா சோஷியலில் மாடர்ன் இது ஃபுல்லாக படிக்கலாம். அடுத்து மாடர்ன் இந்தியா பாலிட்டி கண்டிப்பாக படிக்கிறேன். ஏன் அப்படி ஆனால் இதில் என்னன்னா மாடர்ன் இந்தியா பாலிட்டி சீனியர்ஸ்லேருந்து எல்லாருமே ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. இப்போ பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்களும் இதில் தான் ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே இந்த இதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால தான் எப்போவுமே மாடர்ன் இந்தியா பாலிட்டி வந்து அட்வான்ஸ்டு லெவல் கேட்பாங்க. ஆனால் ஏற்கனவே படித்தவங்க இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அட்வான்ஸ்டாக படிங்க. புதுசாக படிக்கிறவங்க 6th to 12th ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணால். அண்ட் இது 6th to 12th படிக்கிறது கஷ்டமும் இல்லை, ஈஸி தான். ஏன்னா நமக்கு யாரோட கைடன்ஸோ டீச்சிங் எல்லாமே புரிகிற ஒரு விஷயம் தான் இது. சரிங்களா? ஸோ இது ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரோல் பிளே பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ் தான் லைக் கிங்னு சொல்லலாம். க்ரௌன் கொடுத்துடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தான் எல்லாத்துலேயுமே மெயின் ரோல் பண்ணணும். நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் முன்னாடியே இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் மத்தியில் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருமே புதுசாக தான் படித்தாங்க. நீங்கள் 5 வருஷம் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் இருந்தாலும் 2 மாதம் தான் வந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ஓரியன்ட் கிடையாது, எல்லா சப்ஜெக்டும் இதில் இதாகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி எப்படி படிக்கணும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இனியும் கொஸ்டின் பேப்பர் அனாலிஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன். பட் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் இப்போ ரீசெண்டாக குரூப் 4லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்டுருவாங்க. லைக் 7 to 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் அதில் ரொம்ப ரிப்பீட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா ஸ்கீம்ஸை எங்கே பார்த்தாலும் பழைய ஸ்கீமோ புது ஸ்கீமோ எங்கே பார்த்தாலும் விடாது. முக்கியமாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதை அப்படி படிச்சிருங்க. ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கியமான தினங்கள் கேட்டிருக்காங்க. அண்ட் கிளைமேட் ரிலேட்டடாக நம்ம என்விரான்மெண்ட், கிளைமேட், பயோடைவர்சிட்டி இது ரிலேட்டடாக நீங்கள் எதை தாண்டி வந்தாலும் அதுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டது 7 to 10 கொஸ்டின்ஸ் குரூப் 4லேயே கேட்கலாம். குரூப் 2லேயும் அதே தான் வந்து இதுலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னா மினிமம் 6 months கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ அதுலேருந்து டெய்லி நியூஸ் பேப்பர் தினமணி ஆர் த ஹிந்து இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்றாவது டெய்லி ஃபாலோ பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்கும் போதே உங்களோட லெசனில் நீங்கள் ரிலேட் பண்ணி நல்லா படிக்கலாம். உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு குரூப் 2 தான் எய்ம் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணி நான் மெயின்ஸுக்கு இதுதான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகும். ஓகேங்களா? ஸோ இது சோஷியல் கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ண ஓரளவு எல்லாருமே கண்டிப்பாக இது வந்து இதில் ஸ்கிப் பண்ணவே முடியாதது. தென்
தமிழ் இதுவுமே ஈஸி தான். அண்ட் திருக்குறள் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ வள்ளுவர் ஓரியன்டை வந்து நல்லா பார்க்கணும். கிட்டத்தட்ட 4 கொஸ்டின்ஸ் கிட்ட குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஸோ திருக்குறள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க தமிழில். அண்ட் ரெண்டாவது சயின்ஸுக்கு வர சயின்ஸ் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணுற ஒரு டாபிக். யாராக இருந்தாலுமே ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே சயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி தான் படிப்பாங்க. ஏன்னா நம்மளால ஃபுல்லாக இருந்து படிக்க முடியாது. 11th 12th ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இவ்வளோ டாபிக் கவர் பண்ணும்போது சயின்ஸில் வந்து நம்ம அந்த இடத்துல ரொம்ப டவுன் ஆயிடும். அண்ட் யாராவது சொல்லி தரணும் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ சயின்ஸில் அட்லீஸ்ட் 6th to 10th நல்லா படிங்க. கண்டிப்பாக 6th to 10th நல்லா படிங்க. அதுலேயுமே நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் வருது. ஃபார் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட் எப்போவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லைக் அந்த சிஸ்டம் ரிலேட்டடாக ஒரு 4 வரும். அதில் அந்த பிளட், விட்டமின்ஸ் இதுலேருந்து எப்போவுமே கொஸ்டின் இருக்கும். வேறு பயாலஜியில் வேறு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா டிசீசஸ், எப்போவுமே டிசீசஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கானதை நல்லா படிங்க. ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை தவிர்த்து என்னென்னா நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் ஒரு 1 day இருந்து பார்த்தாலே உங்களுக்கே ஒரு அனலைஸ் கிடைச்சிடும். இந்த பேசிஸில் தான் போகுது அப்படின்னு. அப்போ நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சயின்ஸ் வந்து ஏன் படிக்கணும், எல்லாருமே அதில் லேக் ஆவாங்க. அதில் நல்லா படிச்சிங்கன்னா அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட் ப்ளஸ் சயின்ஸை வந்து இக்னோர் பண்ணாது. நிறைய பேர் இதெல்லாம் படிச்சுட்டு சயின்ஸை விட்டுருவாங்க. பட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ரொம்ப பேசிக்காக கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்கு அந்த பாயிண்ட் அந்த மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ சயின்ஸ் இக்னோர் பண்ணாங்க. 6th to 10th படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 6th to 10th ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் ஒரு என்ன சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஏதோ அனலைஸ்னா இப்போ உள்ள குரூப் 4 நடந்த அந்த பேசிஸில் சொல்கிறேன். ஏன்னா சார் குரூப் 4 ஏன் குரூப் 2க்கு சொல்கிறீங்கன்னா குரூப் 2ல இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வரும். பட் ட்ரெண்டு சேமாக தான் இருக்குது. டிஎன்பிசி அதை கேட்குற ட்ரெண்ட் மெத்தட்ஸ் எதுவுமே மாற்றலை. நம்ம வந்து அதே இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே கிளியர் பண்ணலாம். அண்ட் சோஷியலில் இன்னொன்று வந்து ஜியாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிளைமேட், மவுண்டன்ஸ் அது எல்லாமே படிச்சுவாங்க. அது 11th 12th கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் 6th to 10th நல்லா படிங்க. ஜியாகிரஃபி எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வரும். ஸோ அது வந்து லிங்க் பண்ணி தான் படிக்கணும். அடுத்து சோஷியல் என்ன சொல்கிறேன், சோஷியல் எக்கனாமிக்ஸ் இட்ஸ் a great டாபிக். பட் எக்கனாமிக்ஸையுமே நீங்கள் வந்து இந்த 5 year அந்த ரெவல்யூஷன்லாம் எப்போவுமே கேட்பாங்க. எக்கனாமிக்ஸை வந்து எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கூட கம்பேர் பண்ணி வரும். ஜிடிபி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வீக்காக இருக்கவங்க கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஓரளவு இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் 6th to 10th விட்டுறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் 2-3 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி வெயிட்டேஜ் ஏரியாஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படியெல்லாம் இன்னும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்ன்றது நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் வந்து குரூப் 2 புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் 100க்கு 100 ஏன் பண்ணியே படிங்க. டெய்லி half of the டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேத்ஸ் வந்து மினிமம் 2 hours அது ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இது போங்க. அண்ட் ஏதோ ஒரு மெட்டீரியல் ஏதோ ஒன்று வாங்காமல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸையும் சிலபஸையும் கம்பேர் பண்ணி படிச்சுட்டாலே உங்களுக்கு என்னென்ன ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்சா கரெக்டாக படிப்பீங்க. என்னென்னு தெரியாமல் ஒரு மெட்டீரியல் வாங்கி அது அப்படியே படிக்கிறதுக்கும் இதுதான் கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்போது இப்படி தான் போகுது, இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு மெட்டீரியல் கொடுங்க, அங்கே உள்ள இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் கிளியர் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க அனலைஸ் பண்ணி படித்தவங்களெல்லாம் மட்டும்தான் இந்த டிஎன்பிஎஸ்சியை வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு பிக் டீல் கிடையாது. 2 months இருக்குது அப்படின்னா அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு போஸ்ட் நிச்சயமாக இருக்குது. அண்ட் கீப் ஸ்டடிங். வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. விஷால் கண்டினியூ. தேங்க்யூ.